நியூ இந்தியா அசூரன்ஸ் கோ லிமிடெட் இதில் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 170 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஜேர்னலிஸ்ட் அப்புறம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கேல் 1ல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான டோட்டல் வேக்கன்சி வந்து 170 கொடுத்துருக்காங்க. அதில் 50 வேக்கன்சி வந்து அக்கௌண்ட்ஸுக்கும் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து 120 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் டிசபிலிட்டிஸில் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 10 செப்டம்பர்லேருந்து 29 செப்டம்பர் வரைக்கும் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாம் 13 அக்டோபரில் வந்து நடக்கும். ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாம் 17 நவம்பரில் நடக்கும் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது 60% மார்க்கில் வந்து எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கிறவங்க இதற்கு எலிஜிபிள் டு அப்ளை. அதே போல் அக்கௌண்ட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்புறம் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் இதில் வந்து உங்களுக்கு கிராஜுவேஷனாக இருக்கணும், கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/9/2024 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 2 செப்டம்பர் 94 இருந்து 1 செப்டம்பர் 2003க்குள்ளே இருக்கணும். இந்த 2 டேட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான எம்ப்ளாய்மெண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து 50,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது கூட உங்களுக்கான அலோன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு பெர் மந்த் 88,000 வரைக்கும் இதற்கான சேலரி இருக்கும். இது எங்கே அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் சென்டரில். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கான சேலரி வந்து டிஃபர் ஆகும் அப்படிங்கிறது. இது கூட வந்து பிஎஃப், கிராஜுவேட்டி, மெடிக்கல் பெனிஃபிட், குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 60% மார்க் வந்து இருக்கணும். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட் வந்து 50% மார்க் இருந்தால் ஓகே. செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபேஸ் 1ல் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இதற்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிட்டி எபிலிட்டி இதில் வந்து 100 மார்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் எபிலிட்டி இதெல்லாம் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி ரெண்டுலேயுமே இருக்கும். அடுத்து மெயின் எக்ஸாமில் வந்து 200 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டில் 2.5 ஹவர்ஸில் வந்து நடக்கும் இதற்கான எக்ஸாமு. இதற்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து 200 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 மார்க்கு. இதற்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட் இது எல்லாமே. அதே போல் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட் இதற்கான சிலபஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அதாவது டாக்குமெண்ட்ஸ் என்ன நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் இன்டர்வியூ டைமில் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் லெட்ரு, இதற்கான அந்த பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் ஃபார்மு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், ஐடென்டி ப்ரூஃபு, மார்க் ஷீட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 10/9/2024 29/9/2024 2024 100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி கேண்டிடேட். அடுத்து ஆல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 850 வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஆன்லைன் வென்யூஸ் கிவன் இன் த ரெஸ்பெக்டிவ் கால் லெட்டர்லேயே உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கான அந்த கால் லெட்டர்லேயே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1 எக்ஸாமு. ஃபேஸ் 2 எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் நீங்கள் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், அதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அது மூலிமா வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எந்த சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்து கீழே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அதற்கான ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ஃபார்ம், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார்ம்லாம் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் வந்து வருஷம் இந்த நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதே போல் இந்த வருஷமும் 170 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.